நத்திங் ஃபோன் 1 கிட்டத்தட்ட 4 மாசமா யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி 4 மாசம்? டேய் 4 மாசம் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்கு என்னடா இருக்கு? ஐயே வல்வல்லாம் பேசின்னு இருக்காத. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? வாங்கலாமா வேணாமா? ஒய் சோ மச் ஆஃப் ஹைப். இந்த மாதிரி உங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்றேன். பட் எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பரீட்சை வைக்கலாமா? பட் உங்களுக்கு இல்ல, பயப்படாதீங்க. இந்த போனுக்கு மொத்தமா 100 மார்க் 10 கேட்டகரி. இந்த 10 கேட்டகரியில இந்த போன் எவ்வளவு மார்க் வாங்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இது பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். பாஸ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 60 மார்க் எடுத்துருமா பார்த்துடலாம். இப்போ நிறைய பேர் இதோட சைடை பார்த்துட்டு ஐஃபோனு அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது, இது நத்திங் ஃபோன் 1. நானே நிறைய தடவை குழம்பிருக்கேங்க. மேபி உங்கள்கிட்ட ஐஃபோன்லாம் இருக்கு அப்படின்னா ரெண்டையும் ஒண்ணா வச்சுட்டு கண்ணை மூடி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். ஏன் பல நேரங்களில் என் கண்ணை திறந்து வச்சிருக்கப்பே ஃபோனை டிஸ்பிளே சைடு வச்சிருந்தேன் அப்படின்னா ஃபோனை மாற்றியெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ். இந்த சைடில் இருக்க அந்த ஆண்டனா பேண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஐஃபோன்ல இருந்து இந்த டிசைன் எங்கே வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சீரியல் செட்டு அதாங்க க்ளோயிங் எல்இடி கிளிஃப் லைட்னு சொல்றாங்கல. பின்னாடி வந்து நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிஃப் லைட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்றப்ப சார்ஜிங் மீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. எவ்வளவு தூரம் சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தாலோ இல்ல போன் ரிங் ஆனாலோ ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. இது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இந்த பட்ஜெட்ல இந்த போன்ல இருக்கு. அப்படி பண்றப்ப இந்த லைட் பாத்தீங்க அப்படின்னா க்ளோ ஆகும். இந்த லைட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு இடம் அப்படின்னா கேமரா யூஸ் பண்றப்ப இந்த கிளிஃப் லைட் வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிளாஷ் யூஸ் பண்றதுக்கும் இந்த கிளிஃப் லைட் யூஸ் பண்றதுக்கும் அதோட டோன் அதோட சாஃப்ட்னஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடியோல பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். பட் இந்த லைட் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா நேரா கண்டுபிடிச்சிருப்பீங்க. பழைய நோக்கியா போன்ல இந்த மாதிரி லைட் எல்லாம் பின்னாடி ஒட்டி வைப்போம்ல, கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இப்போ வந்து புதுசு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இவங்க இன்டெகிரேட் பண்ணிருக்க விதம் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டையுமே பேஸ் பண்ணி நல்லா இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. பட் என்னோட யூசேஜ்ல இந்த கிளிஃப் லைட் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு வாரம் இந்த கிளிஃப் லைட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணேன். நல்லா ஜாலியா இருந்துச்சு, பார்க்கவும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எங்க போனாலும் டிஃப்ரெண்டா அதை வச்சிருக்கான்ப்பா அப்படின்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு தனி அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது. என்னடா ஜிகு ஜிகுன்னு ஏதோ எரியுது அப்படின்னு சம்டைம்ஸ் நிறைய பேர் பார்த்தாலும் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு கால் வருது அப்படின்னா பளீர்னு அந்த லைட் எரியுது. அந்த மாதிரி நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல தேவைப்படுது அப்படின்றத பேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். அண்ட் ஆல்சோ நத்திங் அப்படின்னாலே டிரான்ஸ்பரண்ட் டிசைன். இதுலயும் டிரான்ஸ்பரண்டா ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா தெரியுது. பிளாக்கை விட ஒயிட் இன்னும் நல்லா தெரியற மாதிரி இருக்கு. சோ என்ன பொறுத்தவரை அது பார்க்க ஐபோன் மாதிரி இருக்கு. ஐபோன் காப்பி அது இது நிறைய சொன்னாலும் இப்ப இருக்க ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ இவங்க போன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து புளிச்சு போச்சு. அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இட்ஸ் a very unique design. இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, கையில் எடுக்கிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி ஃபீலிங் கொடுக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி பாக்ஸியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பழகிருச்சு. ஆனால் இது ஒரு வைடர் ஃபோன். இந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்க அப்படின்னா வைடராக இருக்கும். கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். தென் ஃபோன் லான்ச் ஆன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டியில் வந்து நிறைய இஷ்யூ இருந்தது. அதாவது இந்த எல்இடி ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஞ்சு வந்தது. இந்த ஃப்ளாஷ் பார்த்தீங்க அப்படின்னா இடம் மாதிரி இருந்தது. நிறைய பேருக்கு ஃபாக் கிரியேட் ஆச்சு. உள்ள டஸ்ட்டு உள்ளே போயிருந்தது. அதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து குவாலிட்டி ரிலேட்டடாக வந்தது. பட் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணி இப்போ பெருசாக வந்து சோஷியல் மீடியாவில் இஷ்யூ இருக்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தெரில. 1-2 வரலாம். நம்மளுக்கு வந்த பீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தது. ஸோ குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டி. அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 100% ரீசைக்கிள்டு அலுமினியம். இந்த 2 சைட்லையும் கார்னிங் ஒரு கிளாஸ் 5 இருக்குது. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அப்போ அந்த 4 மாதத்தில் நான் எவ்வளோ ரப்படி அடிச்சிருப்பேன். இந்த சைடு நான் ஸ்கின் ஓட்டுறதோ கேஸ் யூஸ் பண்ணுறதோ எதுவும் கிடையாது. இந்த போனை யூஸ் பண்றப்ப அந்த ஃபீல் இருக்கணும். குவாலிட்டி எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்றதுக்காக இப்படியே யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இதுல 4 மாசம் ரிவ்யூ பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற சிலருக்கு நான் போன் அடிக்கடி மாத்தல, இதை தான் கண்டினியூவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடுவில் அப்டேட் வந்து கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்தது. ஃபுல்லா யூஸ் பண்ணி இப்போதான் வந்து வீடியோ எடுக்க டைம் இருந்தது. அதனால தான் அந்த 4 மாசம். இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெக் பார்க்குறப்ப ஓகே நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் யூசேஜ்னு வரையில அவுடோரில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஷேடோ பட்டு சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ பிரைட்னஸ் அவுட்டோரில் அந்த அளவுக்குலாம் சிறப்பாக இல்லை. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் உங்களால் HDRல வீடியோஸ் பார்க்க முடியாது. HDல மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் ஏன் 4 மாதம் ஆகியும் அதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கல அப்படின்றது தெரியல. DC டிமிங் கிடையாது, MEMC கிடையாது. பட் நல்லா இருந்த ஒரே விஷயம் இதோட ப்ரொடெக்ஷன். கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குன்னு பாருங்க. ஏன் இவ்வளோ ஸ்க்ராட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த மாதிரி கிளிப் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி டேபிளில் இப்படி கவுத்தி தான் வச்சிருப்பேன். இப்படி எடுக்கிறப்ப டேபிள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும். பேண்ட் பாக்கெட்டில் ஃபோன் வச்சிருப்பேன், அதுலேருந்து எடுக்கிறப்ப ஸ்க்ராட்ச் ஆகும். சம்டைம்ஸ் கோவத்தில் தூக்கியெல்லாம் இருந்துருங்க, அப்போ ஃபோன் உடஞ்சதில்ல, நிறைய ஸ்க்ராட்ச் தான் வந்திருக்கு. அந்த ஸ்க்ராட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் கார்டில் தான். ஸோ ஸ்க்ரீன் கார்டு எந்த அளவுக்கு யூசேஜ் ஆச்சு அப்படின்னு இந்த ஃபோனில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. டிஸ்பிளே யூசேஜ் அப்படின்னு வரையில ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷன், கேம் விளாடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு மாதம் பயங்கரமாக மக்கர் பண்ணிச்சு. அடுத்தடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து இப்போ பரவாயில்ல, ஃபேஸ் அன்லாக்கும் நோ இஷ்யூ. அதே மாதிரி ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சவுண்ட் நல்லா இருக்கு. பட் மேலே இருக்க ஸ்பீக்கரையும் கீழே இருக்க ஸ்பீக்கரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்பீக்கர் வந்து லவுட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மெயின் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லவுடாக கிளியராக கேட்குது. ஸோ ஆடியோ நல்ல ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது, நோ இஷ்யூஸ். ஆடியோவோட இன்னொரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னா ஹாப்டிக் பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி கேம் விளாட்றப்ப சில நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்டிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் இவங்க யூஸ் பண்ணிருக்க SoC பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 778G Plus. இது வந்து Snapdragon 778G இருக்கு இல்லையா, அதை விட கிளாக் ஸ்பீடும் GPU அதிகமாக இருக்கும். 20% பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுன்றாங்க. எல்லாருமே இந்த விலைக்கு 870 எதிர்பார்ப்பாங்க, ஆனால் இதுதான் இருக்கு. இந்த ப்ராசஸரை இந்த விலையில இவங்க மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட அதிகமான விலைக்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் யூஸ் பண்றாங்க, ஐ திங்க் மோட்டோலாம் யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் இந்த ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பிராண்டட் வந்து எதிர்பார்த்தது இது கிடையாது, நீங்களுமே அதான் சொல்லுவீங்க. ஸோ அதனால இது கேமிங், ஒன்லி கேமிங் சில பேர் வாங்குவீங்கல்ல, அவங்களுக்கு கிடையாது. ஸோ நாட் ஃபார் கேமர்ஸ், பட் கேம் விளாட்லாம், ஒரு ஹை கிராஃபிக்ஸில் நல்ல கேம் விளாட்லாம். நான் பப்ஜி ஏற்றி வச்சிருந்தேன், இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில கேம் இதை தவிர்த்தும் விளாண்டு பார்த்தேன், ஹை கிராஃபிக்ஸில் வந்து விளாட முடியுது. பட் கண்டினியூவாக விளாட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன லேக் ஏதாவது ஷட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். பட் நார்மல் யூஸுக்கு இப்போ பரவாயில்ல, ஏன்னா முன்னாடிலாம் அவ்வளோ மக்கர் பண்ணுச்சு. இப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட்டாக கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஏன் கேமர்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை விட கம்மி விலைக்கு 870 ஃபோன்ஸே கிடைக்குது இப்போல்லாம். எப்போ கேமர்ஸ் அதெல்லாம் இருக்கிறப்ப இது எதுக்கு? இந்த ஹார்ட்வேர் வச்சுட்டு எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஓவராலாகவே நல்ல ஆப்டிமைசேஷனுங்க. ஸோ Android 12 கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். நிறைய இடங்கள்ல நத்திங்கோட அந்த ஃபாண்ட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர எந்தவித எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் பார்க்க முடியாது, ப்ளூடூத் பார்க்க முடியாது. மிச்ச பிராண்ட் மாதிரி வந்து நாங்கள் ஸ்டோர் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் அப்படின்னு வந்து வெறுப்பேற்றுறது இல்லை. சாம்சங் மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஸை போட்டு குமிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடையாது. இந்த ஆப்லாம் க்ளோன் பண்ணுறது, ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஃபீச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கிடையாது. ஆனா இந்த போனை யூஸ் பண்றப்ப எந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனை வர்றப்பையும் சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, போன் வந்த புதுசுல வாரம் பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது பக் இருக்கும் சரி பண்ணுவாங்க, பட் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல இன்னொரு பக் வரும். இந்த மாதிரியே போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிசால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுவேன், அப்படியே ஹேங் ஆகி நின்றும். பிளே ஸ்டோர்ல போய் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன், டவுன்லோடே ஆகாது. இந்த கிரீன் டிண்ட் இஷ்யூ இருந்தது. இந்த செல்ஃபி கேமரா ஒட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாட் வந்து நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இப்போ ஓரளவு ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட். இப்போ Android 12 இருக்கு, Android 15 வரையும் வருமா, 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்பாங்களா. சோ அப்டேட் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நத்திங் கன் மாதிரி இருக்காங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா ஏதாவது கஸ்டமைசேஷன் இன்னும் பெட்டரைஸ் பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏதாவது யூனிக்கா ஏதாவது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்தியன் யூசர்ஸ்க்காக சொல்றேன். ஏன்னா யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லா காரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ண ஆஃப் பண்ண, ஏசி வந்து ஆன் பண்றது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது போக NFT வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வாலெட்டை கனெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் இங்கேயே பார்த்துக்கலாமா. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற ஃபீச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெஸ்லா இந்தியாவில் கிடையாது. NFT எத்தனை பேர் பெருசாக யூஸ் பண்றாங்கன்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்தியன் யூசர்ஸ்க்காகவே ஏதாவது ஸ்பெஷலாக கொண்டு வரலாம், ஏதாவது கஸ்டமைசேஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலிங்ஸ்பா. இந்த ஃபோனை வாங்கின புதுசில் காலிங்கில் எந்த இஷ்யூவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. நெட்வொர்க் கனெக்ட் ஆகலை, கால் பண்ணுறப்ப ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சு, நிறைய ஸ்டக் ஆச்சு, காலே போகாமல் ஹேங் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து சரி பண்ணாங்க. இந்த மாதிரி மாற்றி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஏர்டெல், ஜியோ இது ரெண்டுலேயும் வைஃபை காலிங்கும் சரி, நார்மல் காலிங்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 5G பொறுத்தவரை நீங்கள் இந்தியாவில் கவலைப்பட தேவையில்ல, 12 பேண்டு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஜியோ 5Gக்காக கூட ஒரு அப்டேட் கூட வந்தது. ஜியோ 5G இன்னும் வந்து பப்ளிக்கு ரோல் அவுட் ஆகலை. ஆனால்
ஆனால் அதுக்கு முன்னாடி அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஏர்டெல் 5G இந்த ஊரில் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல, ஏன்னா நான் மதுரையில் இருக்கேன். மேபி சென்னையில் வந்திருந்தேன் அப்படின்னா ஏர்டெல் 5G எடுக்குதா, நத்திங் ஃபோனில் எப்படி இருக்குன்றதை லைட்டாக சொல்லியிருந்திருப்பேன். யாராவது சென்னையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கையில் நத்திங் ஃபோன் இருக்குது அப்படின்னா, ஏர்டெல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா 5G எந்த அளவுக்கு இந்த ஃபோனில் நல்லா இருக்குன்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சார் வேல்யூன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி தான் இருக்க போகுது. ஹெட்டுக்கு 1.29 இருக்குது அண்ட் பாடிக்கு 1.09 இருக்குது. கேமரா பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேச போகிறதில்ல, ஏன்னா பெருசாலாம் அந்த கேமரா நான் இம்ப்ரெஸ் ஆகலை. ஏன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. பிஃபோர் த அப்டேட்டும் ஓகே, இப்போ ஆஃப்டர் த அப்டேட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. டீட்டெயிலிங் சூப்பராக இருக்குது. வைட் ஆங்கிள் நல்லா இருக்குது. கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக தெரியுது. ஸோ டீட்டெயிலிங் பரவாயில்ல. லோ லைட்னு வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் எப்பயும் போல தான் இருக்குது எல்லா ஃபோன் மாதிரி. மெயின் கேமராவோட நைட் ஃபோட்டோஸ், லோ லைட் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்குது. செல்ஃபி 16 மெகா பிக்சல் ஓகேவான செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த போர்ட்ரேட்லாம் செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவு நல்லா இருக்கு. ப்ராசஸ் பண்ணி தான் கொடுக்குது, பட் நல்லா இருக்கு. வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி உங்களால மேக்ரோ போட்டோ எடுத்துக்க முடியும், அதுவும் ஓகே தான். வீடியோன்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா 4K 30 fps எடுத்துக்கலாம். எடுக்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டெபிளைஸ்டான வீடியோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. லைட்டாக ஒரு ஷேக் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை தவிர கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஓரளவு நேச்சுரலாக இருக்குது. பேக் கேமராவது பரவாயில்ல. ஃப்ரண்ட்டில் நீங்கள் vlogging மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமாக ஷேக் ஆகுது. டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஓவரால் வீடியோ குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான வீடியோ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கேமரா ஃபீச்சர்ஸ்மே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் கிடையாது. பட் இதில் எனக்கு பிடிச்சதுன்னா மிச்ச ஃபோன்ஸ் மாதிரி 4 கேமரா 5 கேமரா ஏஏ கொடுக்குறோம், டெப்த் கொடுக்குறோம், மேக்ரோ கொடுக்குறோம், அது இதுன்னு போட்டு உழப்பாம 2 கேமரா. அதை ஓரளவு எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலமா ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது பத்தாது, இதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ற போன்ஸ் இருக்கு. அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்லா கார் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஏசி எல்லாம் போட்டுக்கலாமா. இந்த காரை வச்சுட்டு நாங்கள் எப்படி இதை ஆன் பண்ணேன். ஸோ இந்தியாவில் அது யூஸே கிடையாது. இது போக IP53 ரேட்டிங் இருக்குது. அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஏதாவது தண்ணி ஸ்ப்ரே ஆகுது, சின்ன சின்ன மழை துளி படுது அப்படின்னா தாங்கும் அப்படின்னு இருக்காங்க. தென் NFC இருக்குது. வைஃபை ப்ளூடூத் எல்லாமே கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த IP ரேட்டிங் மட்டும் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக இல்லாமல் IP68 மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எதிர்பார்த்தேன், கொடுக்கல. 4500 mAh பேட்டரியை தாராளமாக 1.5 நாள் வச்சு ஓட்டலாம். நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே 1 நாள் தாங்குதுங்க பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சார்ஜ் ஆக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். அதில் பெருசாக யூஸ் கிடையாது. உங்கள் TWSஓ இல்லை உங்கள் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டில் பெருசாக யாரும் கொடுக்குறதில்ல, பட் இவங்ககிட்ட இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே எப்பயும் போல் இல்லை. இந்த ஆப்பிள் மாதிரியோ சாம்சங் மாதிரியோ முதல்ல கொடுத்து இப்போ எடுக்காமல் நாங்கள் கொடுக்குறப்பே நாங்கள் வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சார்ஜர் கொடுக்கல. உள்ள வெறும் சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் இருக்கும். சார்ஜர் வேணும் அப்படின்னா அஃபீஷியல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் நினைக்கிறேன், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். 45 வாட். பட் இதில் 33 வாட்ஸ் தான் சப்போர்ட் இருக்குது. நான் அந்த சார்ஜரை வாங்கலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் தேர்ட் பார்ட்டி PD சார்ஜர்ஸ்லாம் நிறைய இருந்தது. OnePlus ஓடுது, சாம்சங் ஓடுது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒர்க் ஆச்சு. அதை யூஸ் பண்ணுறப்பே ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல் ஆச்சு. பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் சார்ஜரே வாங்கிருங்க. ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்ணல, அதனால தான் பிரச்சனை வந்துச்சு, உனக்கு கிடையாது, வாரண்டி கிடையாது போ அப்படின்றானுங்க. தேர்ட் பார்ட்டி PD சார்ஜர், அதுவும் Qualcomm சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நத்திங்கோட ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சர்வீஸ் அண்ட் சப்போர்ட். ஆஃப்லைன்லாம் எதிர்பார்க்காதீங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் அஃபீஷியல் சர்வீஸ் சென்டரே இல்லை, ஆத்தரைஸ்டு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் என்னடா ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் டக்குன்னு ரிசால்வ் பண்ணாங்க. ஏதாவது பிரச்சனையா ஃபோனை ரீப்ளேஸ்மெண்ட் மறுநாளே வந்து பண்ணி கொடுத்தாங்க சென்னையில் வந்தவங்களுக்குலாம். இது வந்து OnePlusஓட ஸ்ட்ராட்டஜி. அங்கே பண்ண அதே விஷயத்தை தான் கால் பை இங்கேயும் பண்றாரு. சோ இதை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். இப்போதைக்கு சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆன்லைன்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்க டேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பட் இன்னைக்கு OnePlus பண்ற மாதிரி நத்திங்கும் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியல. ஸோ தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ஃபீட்பேக்.
ஓகே, ஃபைனலாக இந்த ஃபோனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன் ப்ளஸ் வந்து ஒரு CEO பிரிஞ்சு வந்ததா, கால் பே பிரிஞ்சு வந்து நத்திங் அப்படின்ற கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு TWS லான்ச் பண்ணப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹைப் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போறேன்னு சொன்னோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ஃபார் த டிவைஸாக இருக்க போது, கேம் சேஞ்சராக இருக்க போது, பெஸ்ட் ஸ்பெக் கொடுக்க போறாங்க, ஒன் ப்ளஸோட இடத்த வந்து ஃபுல் பண்ண போது, அப்படி இப்படி நிறைய டாக் போச்சு, எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. அதை ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ஹைப் இருந்தது. அவ்வளோதானே தவிர மிச்சபடி இதுவும் ஒரு நார்மல் ஃபோன் தான். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை பெஸ்ட் ஸ்பெக்கும் கிடையாது, கேம் சேஞ்சரும் கிடையாது, அதே மாதிரி வேல்யூ ஃபார் த டிவைஸும் கிடையாது. ஒன் ப்ளஸோட இடத்தையும் வந்து ஃபுல்லப் பண்ணல. நாங்களும் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வச்ச டெஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 70க்குள்ள தான் மார்க் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இதை வாங்கலாமா வேணாமா? 33,000 ரூபாய் இல்லை அதுக்கு அடுத்த வேறு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை இந்த விலைக்கு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் 27,000 ரூபாய்க்கு ஆஃபரில் வருது இல்லை, ஃப்ளிப்கார்ட் ஆஃபர், அப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா வேல்யூ ஃபார் த டிவைஸாக இருக்கும். இதையும் தாண்டி அமௌண்ட்லாம் முக்கியம் இல்லை, பார்க்க யூனிக்காக இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.